உலகம் முழுவதும் உள்ள சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த ஃபேட்டி லிவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது கல்லீரலை சுற்றிலும் கொழுப்பு சத்துவம் படிந்திருப்பது, கல்லீரலுக்கு உள்ளாகவே கொழுப்பு சத்துவம் சேர்ந்திருப்பது. இந்த நிலையிலே ஈரல் பெரிதாகி வீக்கமாக காணப்படுவது. இதுபோல ஃபேட்டி லிவர் என்று வருகின்ற பொழுது மஞ்சள் காமாலை வருவதற்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த நிலையிலே கிரீன் டீ என்று சொல்லக்கூடிய பசுமை தேயிலை என்பது ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலேயும் பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாகவும் விளங்குகிறது. அன்றாடம் தினம் 2 வேளை இந்த பசுமை தீநீர் கிரீன் டீ சாப்பிட்டு வருவதனாலே ஒரு சில வாரங்களிலே இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலுடைய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஃபேட் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவம், ட்ரைகிளிசரைட்ஸ், LDL என்று சொல்லக்கூடிய இருவித கொழுப்பு சத்துவமும் குருதியிலே சேராத வண்ணம் தடுக்கப்பெறும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சோம்பு, த ஃபென்னல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த சோம்பு ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருந்து எடிமா என்று சொல்லக்கூடிய வகையிலே எங்கே வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கார்மினேட்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே வாயு சேராத வண்ணம் தடுக்கிறது. இதனாலே வயிற்று வலி குறைகிறது. இது ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே வயிறு விட்டு விட்டு வலிக்க செய்கின்ற நிலையை தணிக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறுநீர் எரிச்சலோடு வெளிப்போவது, குருதி கலந்த சிறுநீர் வெளிப்போவது, இதையும் சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த சோம்பு விளங்குகிறது. சோம்பையும் பனை வெல்லத்தையும், அதாவது ஒரு தேக்கரண்டி சோம்பு எடுத்து அதனோடு போதிய பனை கற்கண்டு சேர்த்து தேநீராக பருகுகின்ற பொழுது சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. பொதுவாக நாம் உணவகங்களுக்கு சென்று வருகின்ற நிலையிலே வெளியே சோம்பை சர்க்கரை பாகோடு கலந்து வைத்திருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகின்ற நிலையிலே வயிறு முட்டை நாம் சாப்பிட்டு விட்ட உணவு சரியான வகையிலே செரிப்பதற்கும் வாயு சேராமல் இருப்பதற்கும் அந்த சோம்பும் சர்க்கரையும் சேர்ந்த ஒரு உணவு மருந்தாகிறது. அதனாலே நாம் வீட்டிலேயே சோம்பை எடுத்து இடித்து அதனோடு சமனளவு சர்க்கரை சேர்த்து வைத்துக்கொண்டு எப்போதாகிலும் மிதமான உணவு உண்டுகின்ற நிலையிலே அதை நாம் சுவைத்து சாப்பிடுவதனாலே செரிமானம் என்பது சீர்படும், வயிற்றிலே வாயு என்பது தங்காமல் தவிர்க்க பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வெங்காயம் நமது அடுப்பங்கரையிலே இருந்து அரசியல் வரையிலே நாம் பயன்படுத்துகின்ற ஒன்றாக விளங்குகிறது. ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுகின்ற பொழுது மாணவர்களுடைய கேள்விக்கு பதில் இருக்கையிலே வாட் இஸ் அன் யூனியன் என்று கேட்ட கேள்விக்கு யூனியன் இஸ் நத்திங் பட் அன் ஆனியன் என்று ஒரே வார்த்தையிலே தமது ஆங்கில புலமையை அங்கே வெளிப்படுத்தினார்கள். யூனியன் என்று சொல்லுகின்ற பொழுது சங்கம், பலருடைய கூட்டு என்று பொருளாகும்.
ஒவ்வொரு கூட்டாக பிரிகின்ற நிலையிலே அங்கே ஒன்றும் இல்லாத நிலை ஏற்படுவது போல இந்த வெங்காயத்தினுடைய தோலை உரித்து எடுக்கின்ற பொழுது இறுதியில் ஒன்றும் இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். அதுதான் யூனியன் இஸ் நத்திங் பட் அன் ஆனியன் என்று சொன்னார்கள். இந்த வெங்காயத்திலே அல்லிசின் என்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அல்லாமல் ஒரு பிளட் தின்னர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குருதி கெட்டி ஆகாமல் தடுத்து இதய நோய்கள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்றாக ஒரு ஆஸ்பிரினுக்கு இணையாக பயன் தருகிறது. ஒரு தியோபிலின் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலே சளியை கரைத்து இருமலை தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. வெங்காயத்தினுடைய விதை என்பது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த விதையை வாங்கி சுத்திகரித்து அரை தேக்கரண்டி அளவு வெங்காய விதையோடு போதிய கற்கண்டோ பனங்கற்கண்டோ சேர்த்து மென்று தின்றுவிட்டு சிறிது பால் பருகி படுப்பதினாலே விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் விந்திலே இருக்கின்ற உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த உயிர் அணுக்களின் பயணத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மோட்டிலிட்டி என்று சொல்லுவார்கள். அந்த பயணத்தன்மையை அதிகப்படுத்தி ஆண் மலடு இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. வெங்காயத்தாள் என்று சொல்லக்கூடிய இந்த இலைகளை நாம் சமைத்து பொரியலாகவோ அல்லது பருப்பிட்டு கடைந்தோ உண்ணுகின்ற பொழுது மிக்க சுவையுடையதாக இன்னும் உண்ண வேண்டும் என்ற உணர்வுடையதாக விளங்கும். இது வாத நோய்களை போக்குகிறது. வயிற்று பிரச்சனைகளை ஸ்டொமாச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனைகளை வேறு இருக்கிறது. மாதர் அடிக்கடி வெங்காயத்தை மோரிலிட்டு பச்சையாக சாப்பிடுகின்ற நிலையிலே முறையற்ற மாதவிலக்கு த இர்ரெகுலர் பீரியட் என்கின்ற நிலையிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை ஏற்பட்டு மாதவிலக்கு முறையாகிறது. மாதர்கள் ஆரோக்கியம் பெறுகிறார்கள். அந்த அளவிலே இந்த வெங்காயம் ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும் பயன் தருகிறது. தேள் கொட்டிய போது அதனுடைய விஷத்தினாலே வலி அதிகமாக இருந்தாலும் தேள் கொட்டிய போது அதனுடைய கொடுக்கு தோலுக்கு உள்ளே உடைந்து போனாலும் இந்த வெங்காயத்தை மேலே வைத்து தேய்ப்பதினாலே விஷம் குறைகிறது. அந்த கொடுக்கும் வெளியேறி நமக்கு சுகத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. வெங்காய சாற்றோடு சிறிது தேன் கலர்ந்து கொடுப்பதனாலே குழந்தைகளுடைய இருமலை போக்கக்கூடிய இருமல் மருந்தாகவும் இது திகழ்கிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெங்காயம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வெங்காயத்தால பயன்படுத்தி உடல் சூடு, சிறுநீர் தாரை எரிச்சல், கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு உணவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயத்தாள், பூண்டு, நெய், மிளகு, உப்பு, சின்ன வெங்காயம், வேக வைத்த சாதம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய்யோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சின்ன வெங்காயத்தாலும் நறுக்கி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயத்தால் நமக்கு எல்லா சீசன்லயும் கிடைக்காது. அதனால நம்ம சின்ன வெங்காயம் கிடைக்கும் பொழுது மாதம் ஒரு சின்ன வெங்காயம்னு நம்ம தொட்டிகள்ல தனியா நட்டுட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா சமயத்திலயும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தால் கிடைக்கும். அதோட கூட ஒரு 90 நாட்கள்லேயே நட்டு வச்சிருந்து ஒரு 90 நாட்களுக்குள்ளேயே நமக்கு வெங்காயமும் வரும். அதுக்கு அடியில அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லேசா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தாளுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு தூள் சேர்த்துக்கலாம். வயிற்று வலி இருக்கும் பொழுது, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும் பொழுது, அதே மாதிரி சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் சுருக்கு இருக்கும் பொழுது, வயிறு கழியும் பொழுது, பேதி ஆகும் பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடிய பத்திய உணவு இது. அந்த சமயத்துல நம்ம காரம், எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்.
நெய்யில் சின்ன வெங்காயம் தாள் இல்லைன்னா கூட நம்ம வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே கூட வதக்கிக்கலாம். இதோட நம்ம வேக வச்ச அரிசி சாதம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக இது சாப்பிடலன்னா கூட ஒரு 2-3 பிடி முதல் சாப்பாடு நம்ம சாப்பிடும்பொழுது இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மோர் சாதம் சாப்பிட்டோம்னா கூட நமக்கு ஓரிரு நாள் இந்த மாதிரி பத்தியமாக சாப்பிடும்போதே வயிறு பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அல்சர் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறையாவது சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயத்தாளும் சேர்த்து இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வயிற்றில் உள்ள புண்கள் சீக்கிரம் மாறும். இதற்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு கூட நம்ம வயிற்று வலி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தால் சாதம் பண்ணி கொடுத்தோம்னா இதுலேயே அவர்களுக்கு வயிற்று வலி சரியாயிடும். இந்த சாதம் இப்போ தயாராகிடுச்சு. சின்ன வெங்காயத்தால் உப்பு மிளகு நெய் சேர்ந்த இந்த சாதம் பத்திய காலத்தில் நம்ம எடுத்துட்டு வரும் பொழுது உடல் சூடை தணிக்கக்கூடிய ஒரு உணவாகவும் கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை எரிச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வெங்காயப்பூ, வெங்காயத்தாள், வெங்காயம் இவை அத்துணையும் நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்று சிறுநோயை வாத வலியை உயித்தியம் செய்யாமல் ஓட்டுவிக்கும். வயிற்று சிறுநோயை வாத வலியை உயித்தியம் செய்யாமல் ஓட்டுவிக்கும் என்று அகத்தியர் தம் குணப்பாட நூலிலே வெங்காயத்தினுடைய மருத்துவ குணத்தை சொல்லியிருக்கிறார்கள். வயிற்று சிறுநோய் என்று சொல்லுகின்ற பொழுது வயிற்றிலே ஏற்படுகின்ற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆங்கிலத்திலே ஸ்டொமாச்சிக் என்று சொல்லுவார்கள். வயிற்று கோளாறுகள், அந்த கோளாறுகளை போக்குவிக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வெங்காயம் பெற்றிருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்ற மருந்துகள் இல்லாத போது வெங்காயத்தை நெய்யிலே இட்டு வதக்கி சிறிது உப்பிட்டு சாதத்தோடு சாப்பிடுவதனாலே சீத பேதியை தணித்தது, வயிற்று வலியை அது தணித்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த வெங்காயத்தை எந்த உணவோடு சேர்த்தாலும் அந்த உணவுக்கு ஒரு அற்புதமான பலத்தை தரக்கூடியதாக, குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக இது உணவாகி பயன் தருகிறது. இந்த வெங்காயம் வாத நோய்கள் என்று சொல்லக்கூடிய காற்று, அதனோடு சீதளம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் சேர்ந்த நோய்களுக்கு மருந்தாகி பயன் தருகிறது. வெங்காய சாறு ஒரு தேக்கரண்டியோடு 4-5 மிளகு இடித்து போட்டு அதை சுடுநீரோடு கலந்து பருகுகின்ற நிலையிலே குளிர் காய்ச்சல் என்பதை போக்குவிக்கக்கூடியதாக, அது மலேரியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டைஃபாய்டு, மைக்ரோஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய யானைக்கால் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, குளிர்விக்கின்ற காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் மருந்தாக பயன் தருகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த வெங்காய சாறு ஓரிரு சொட்டுக்கள் காதிலே விடுவதனாலே காதிலே இருக்கின்ற ஃபங்கஸ் என்கின்ற பூஞ்ச காளானை போக்கி காது வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெங்காயம் எப்படி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.